ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகே ஹோம் கிச்சன். இன்றைக்கி நம்ம கருப்பு உளுந்து இட்லி பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் என்றைக்குமே என்னோடய சேனலுக்கு வேணும். இந்த கருப்பு உளுந்து பொடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கருப்பு உளுந்து எப்பயுமே நம்ம ஃபுட்டில் சேர்த்துக்கிறது ரொம்ப 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 நல்லது. இது கை கால் வலி, அப்புறம் இடுப்பு வலி, இதுக்கெலாம் ஒரு பெஸ்ட்டு ஹோம் ரெமடி இந்த கருப்பு உளுந்து. குழந்தைங்க விளாண்டுட்டு கால் வலிக்குது அப்படின்னு சொல்லக்குள்ள இந்தமாரி உளுந்து நம்ம கஞ்சி அப்புறம் களி அப்படி செஞ்சு கொடுப்போம். ஆனால் குழந்தைங்க சாப்பிடாது. நம்ம இட்லி தோசையில் நம்ம அடிக்கடி கருப்பு உளுந்து சேர்த்துக்கிறது நல்லது. வெள்ளை உளுந்து சேர்த்துப்பீங்க, அதுவும் நல்லது தான். ஆனால் கருப்பு உளுந்து சேர்த்துக்கிறது டைரெக்டாக உடம்புக்கு அவ்வளவும் நல்லது. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நல்ல ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு 1 கப் கருப்பு உளுந்துக்கு 1/4 கப் கடலப்பருப்பு சேர்த்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வதக்குங்க. கருப்பு உளுந்து நிறைய பேர் வறுக்க தெரில அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது செவந்து வர்றது தெரியாது. ஒன்றும் கிடையாது. நல்லா பாத்திரம் சூடானதுக்கப்புறம் அதில் எண்ணெயை சேர்த்துட்டு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்திங்கன்னா நல்ல வாசம் வரும். அந்த டைமில் நான் ஒரு 10 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன் இது கூட. ஏன்னா பொடிக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வதக்குங்க. ஏன்னா எக்காரணம் கொண்டு ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்குனிங்கன்னா பொடி கசப்பு கொடுத்துரும். அது இல்லாமல் டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. இப்போ நம்ம எந்த கப்பால் கருப்பு உளுந்து சேர்த்தோமோ அந்த கப்பால் 1 கப் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். கருவேப்பிலையும் உடம்புக்கு அவ்வளோ நல்லது. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பொடி அவ்வளோ வாசமாக இருக்கும். குழந்தைங்களுக்கு பொடி இட்லி செஞ்சு கொடுக்குறப்ப இதேமாரி செஞ்சு கொடுத்தா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் கருப்பாக இருக்குல்ல, அதனால் எப்பயும் இல்லாமல் இது கொஞ்சம் நல்லா பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் குழந்தைங்களுக்கு பிடிக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா. இப்போது நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு பாருங்கள். மிளகாயும் இதிலே வதங்கிடும். இந்தளவுக்கு வதங்கட்டும். அது கூட 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. கட்டி பெருங்காயம் சேர்த்திங்கன்னா நான் உளுந்து போட்டேனே, அப்பயே நீங்கள் கட்டி பெருங்காயத்தை எண்ணெயோடு சேர்த்துக்கலாம். அது கூட கல் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிட்டு இதையும் சேர்த்தே வதக்கிடுங்க. சப்போஸ் சால்ட் இருந்தாலும் நீங்கள் இந்த டைம்லேயே போட்டுடலாம். ஏன்னா லைட்டு கொஞ்சம் ஹீட் கொடுத்து வதங்கக்குள்ள நீர் சத்து இல்லாமல் பொடி கொஞ்ச நாள் கெடாமல் லைஃப் வரும். அதனால தான். இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், வறுக்கக்கூடாது, அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூட்லேயே அதை சேர்த்துடணும். இப்போ இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ ஆற வச்சோன்னா கருவேப்பிலையை பாருங்கள் எந்த அளவுக்கு மொறுமொறுப்பாக இருக்கா. இதான் பதம். இப்போ நம்ம கடைசியாக பூண்டு அது நம்ம இப்போ சேர்க்க போகிறதில்ல, அரைச்சிட்டு கடைசியாக ஒரு பல்ஸ் மோடு விட்டு எடுத்து நம்ம வச்சுக்கணும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி பொடி அரைச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பூண்டை சேர்த்து அரைச்சிக்கணும். நான் 1 பூண்டு சேர்த்துருக்கேன். பொடி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.